இப்ப திரும்பவும் ஆனந்தோ போலீஸும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ் எல்லாம் என்கொயரி பண்றதுக்காக போறாங்க. அவனுக்கு எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. மண்டை பிதிக்கு போய் ஒரு இடம் போய் உட்கார்றான். அந்த இடம் பார்த்தா அந்த கட்டப்பையில குழந்தை திருடுற பாட்டியும் பக்கத்திலேயே வந்து உட்காருது. அந்த பாட்டி அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 கட்டப்பையில ஒரு கட்டப்பைய தூக்கி தரான். அந்த பாட்டி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த பையில மிக்சர் பாக்கெட் தான் இருந்தது, அது ஏன் இவ்வளவு வெயிட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பாட்டி மேல சந்தேகப்பட்டு அந்த கட்டப்பைய பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட கை அந்த கட்டப்பையில தெரியுது. இவன் அங்கிருந்து போய் அந்த பாட்டியை பிடிக்கலான்னு ஓடுறதுக்குள்ளேயே அந்த ஆட்டோவும் போயிருது. உடனடியா பைக் எடுத்துட்டு அந்த பாட்டியை பின்தொடர்ந்து போறான். அந்த பாட்டி நைட்டு அவங்க வீட்டுக்கே போயிருது. அந்த குழந்தைக்கு வாடகை தாய் மூலமா பாலை கொடுத்து குழந்தைய தூங்க வச்சு இன்னொரு கட்டப்பையில மாத்தி அங்க ஒரு ஆள் வரான். அவங்க கிட்ட அந்த கட்டப்பையை கொடுத்து அனுப்பிடுது. அவனும் பைக்ல எடுத்துட்டு ஒரு பெரிய பில்டிங்க்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு போறான். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ற நம்ம ஆனந்த் அங்க போலீஸுமே வர வச்சிடறான். அவனுக்கு கூட சண்டை போட்டு அந்த குழந்தையுமே காப்பாத்திடுறான். கரெக்டா இந்த டைம் பார்த்து ஒரு போன் ஒன்னு அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தைய எடுத்துட்டு போறதுக்காக பெரிய ஏஜென்ட் ஒருத்தன் வரான். அந்த ஏஜென்ட் அங்கேயே பிடிச்சிடுறாங்க. உண்மையை கேட்டா சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் அவனை போலீஸ் வச்சு குமுறுன்னு குமுறாங்க. அப்புறம் சொல்றான், எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு மேல ராஜேந்தர்னு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட நான் குழந்தைய கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி ராஜேந்தரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்குள்ள அவனை கொன்னுறாங்க. இருந்த எல்லா க்ளூவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இப்ப ராஜேந்திரனோட டெத் அன்னைக்கு ஒரு பெரிய விஐபி வந்து அவனுக்கு மாலை போடுறான். அந்த ராஜேந்திரனை கொலை பண்ண ரவுடிய ஒரு வழியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். ராஜேந்திரனை கொலை பண்ண சொன்னதே அந்த விஐபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லிடுறான். ஆக்சுவலா இந்த விஐபி தான் குழந்தை இல்லாத பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வித்துறான். எப்படி விற்கிறான்னா, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா சாஃப்ட்வேர்ஸையும் இவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான். சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாவே அந்த குழந்தைகளை திருடிடுறான். ஒரு என்ஆர்ஐ கப்பிள்ஸ் வந்து எனக்கு பர்டிகுலரா இந்த ஜாதகத்துல இருக்கிற குழந்தை தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் நம்ம ஆனந்தோட குழந்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த என்ஆர்ஐ கப்பிள்ஸுக்கு அந்த குழந்தைய கடத்திருப்பான். அவங்களும் கடைசியா நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அதே கோயிலுக்கு தான் நம்ம திவ்யாவும் தன்னோட குழந்தை திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கும்பிட்டதுக்கு எதிர்ச்சியா வர பக்கத்துல நிக்கிறவங்களோட குழந்தை அழுதுட்டே இருந்தது. கொடுங்க நான் வாங்கி சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வாங்கி சமாதானப்படுத்துறா. அப்பதான் பார்த்தா தெரியுது இது நம்ம குழந்தை தான் அப்படின்றத கெஸ் பண்ணிடுறா. அதுக்குள்ள அந்த குழந்தைய என்ஆர்ஐ கப்பிள்ஸ் கிட்ட அந்த விஐபி புடிங் கொடுத்துட்டு உடனடியா அர்ஜென்ட்டா வெளியே போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுதான் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றா. அவங்க கூட சண்டை போட்டு அந்த குழந்தையும் நம்ம ஹீரோ புடிங்கிடுறான். கடைசியா ராஜேந்திரனோட பையன் அந்த குழந்தை கடத்தல ஈடுபட்ட அந்த விஐபியும் கொண்டுறான்.